அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். வரலட்சுமி விரத பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாம். ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலிகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வரலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மெழுகு வைத்து விட வேண்டும். முதலில் ஒரு அடி சதுரமாக நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெள்ளி அல்லது செப்பு குடத்தை வைத்து அதை அரிசி அல்லது ஜலத்தால் நிரப்ப வேண்டும். ஜலத்தால் நிரப்பினால் அதில் வாசனை திரவியமாகிய ஜாதிக்காய், கிராம்பு, ஏலம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சிறிதளவு இவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும். மாவிலை கொத்து, தேங்காய் வைத்து சந்தனம், அக்ஷதை, குங்குமம், புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அந்த கலசத்திற்கு மேல் தேவியின் பிரதிமையை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் பூஜையில் வைத்த நோன்பு கயிற்றை வலது கையில் அணிய வேண்டும். பிரதிமையை வைத்து பூஜை செய்வதற்கு பதிலாக கலசத்தில் வரலட்சுமி தேவியை வரைந்தும் பூஜை செய்யலாம். வீட்டில் கலசம் வைக்காமல் வேறு இடத்தில் பூஜை செய்பவர்கள் பூஜைக்குரியவற்றை தயார் செய்து எடுத்து செல்ல வேண்டும். வேறு இடத்தில் பூஜை செய்பவர்கள் கை கலசம் எடுத்து செல்லும் வழக்கம் உள்ளவர்கள் கையில் சிறிய கலசம் எடுத்து செல்ல வேண்டும். அந்த கலசத்திற்கு சுண்ணாம்பு தடவி குங்குமம், சந்தனம், அக்ஷதை பொட்டு வைத்து மஞ்சள் கயிற்றால் மஞ்சள் கிழங்கை வைத்து கட்டி சொம்பிற்கு சுற்றி கட்ட வேண்டும். சொம்பிற்குள் 9 வெற்றிலை, 9 பாக்கு, 9 மஞ்சள் கிழங்கு, 9 திராட்சை, அரிசி கொஞ்சம், அச்சு வெல்லம் 2, வாழைப்பழம் 2 போட்டு தட்டை வைத்து மூட வேண்டும். மூடிய தட்டில் சுண்ணாம்பு தடவி மஞ்சளில் பெருக்கல் குறியிட்டு சந்தனம், குங்குமம், அக்ஷதை வைக்க வேண்டும். வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான சாமான்கள்: கலசத்திற்கு தேங்காய், நெய்வேத்தியத்திற்கு தேங்காய், பாக்கு, பழம், மற்ற பழவகைகள், 9 வெற்றிலை, 9 பாக்கு, 9 மஞ்சள் கிழங்கு, 9 வாழைப்பழம், மேலும் சந்தனம், குங்குமம், மஞ்சள் தூள், அக்ஷதை, உதிரி புஷ்பம், கட்டிய பூச்சரம், துளசி, நுனி வாழை இலை, மாவிலை, அரிசி, நெல், வாசனை திரவியம், கோட்டி ஜஞ்சம் 2, வஸ்திரம்பிள்ளை 2, கட்டிவத்தி, குத்துவிளக்குகள் 2, 9 இலையுள்ள திரி, விளக்கிற்கு எண்ணெய், கோலமாவு, கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி, பஞ்சாமிர்தம், தேன், தட்டு, பஞ்சபாத்திரம், உத்தரணி இவற்றையெல்லாம் மறக்காமல் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். கலசத்திற்கு வெள்ளி அல்லது செப்புக்குடம் அல்லது சொம்பு, கற்பூர ஹாரத்தி, மணி, ஒரு முக தீபம், போங்குநூல், 9 இழையுள்ள கயிற்றில் 9 முடிச்சு போட்டு பூக்கட்டிய தோரம், தட்டில் 9 வெற்றிலை, 9 பாக்கு, 9 மஞ்சள் கிழங்கு, மேலும் தோரம் அதாவது நோன்பு கயிற்றையும் அதில் வைத்து வரலட்சுமி தேவி முன் வைக்க வேண்டும். திருமணமான பெண்கள் ஒவ்வொருவருக்கும் இதேபோல் தாம்பூலம் தயார் செய்து ஒரே தட்டில் வைக்க வேண்டும். 9 கோலம் போட வேண்டும். வரலட்சுமி தேவிக்கு இதேபோல் தாம்பூலம் தயார் செய்து லக்ஷ்மி தேவி முன் வைக்க வேண்டும். லக்ஷ்மி தேவிக்கு நூலும் தோரமும் சாற்ற வேண்டும். நெய்வேத்தியத்துக்கு தேவையானவை: பூர்ண இட்லி அல்லது 9 சிறிய இட்லி, கொழுக்கட்டை 9, பாயாசம், உளுந்து உருண்டை இவற்றையெல்லாம் தயார் செய்து வைத்து கொள்ளவும். கலசம் வைக்காதவர்கள் பாயாசம் நிவேதனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி அவரவர்கள் வீட்டு வழக்கப்படி செய்யலாம். இட்லி, கொழுக்கட்டை, பாயாசம் இவற்றையெல்லாம் வைத்து சுமங்கலிக்கு வாயனம் கொடுக்க வேண்டும். 9 முறை பிரதிக்ஷணமும் 9 முறை நமஸ்காரமும் செய்ய வேண்டும். மேலும் இந்த நாளில் வரலட்சுமி தேவி விரத கதை, லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி, கௌரி அஷ்டோத்திர நாமாவளி இவற்றையெல்லாம் துதித்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வரலட்சுமி தேவியை பூஜித்து தேவியின் அருளை அனைவரும் பெறுவோம். வரலட்சுமி தேவி விரத கதையும் அஷ்டோத்திர நாமாவளிகளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. வேண்டியவர்கள் உபயோகித்து கொள்ளலாம். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.